இந்த படம் ஆரம்பித்ததே வந்து சந்தோஷ் தான் இந்த படத்தை முதல் எங்களுக்கு ரெஃபர் பண்ணார். சந்தோஷ் நாராயணன் ஒரிஜினல் லூசியாவுக்கு வந்து அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கன்னட படம் நான் பண்ணுறேன் பிரசாத், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ கொஞ்சம் யோசித்தோம், கன்னட படம் இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா கன்னட படம் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. கன்னட படம் இப்படி பண்ணியிருக்காங்களா, ஆனால் சந்தோஷ் சொல்கிறாரு அப்போ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம். பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதாவது இந்த தாட் லெவலில் இது பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ஒருத்தன் யோசிக்கிறதுக்கு அவன் எந்த அளவுக்கு கனவு கண்டிருப்பான் அப்படின்றது வந்து பவன்குமாரோட ட்ரீம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஸ்கிரிப்டில். ஸோ அது பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சிவி குமார் சார் வந்து இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கினார். அவர் வாங்கிட்டு திருப்பி வர வழியிலே எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி பிரசாத் இந்த மாதிரி நான் லூசியாவோட ரைட்ஸ் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நல்ல ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. எனக்குள்ள ஒரு ஒன்று ஆரம்பித்தோம். எனக்குள்ள ஒரு ஆரம்பிக்கிறப்பே சித்தார்த் சார் உள்ள வந்துட்டார். ஐ மீன் அவரும் பயங்கர இன்ஸ்பயராக இருந்தார். நான் ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ அவர் வந்துட்டார். இது வந்து எல்லாருமே இந்த கதையோட நாவல்ட்டி, இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனில் சேர்ந்த டீம். ஸோ இந்த கதை தான் எங்கள் எல்லாருமே டிசைட் பண்ணுச்சு. இந்த ஸ்கிரிப்ட் தான் எங்கள் எல்லாருமே டிசைட் பண்ணுச்சு. இங்கே எல்லாரும் இதுக்குள்ளே வர்றது காரணமே இந்த ஸ்கிரிப்டோட இன்னோவேஷன் தான். ஸோ வி பிலீவ் இன் தட். அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். அதை தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அப்படி தான் ஆரம்பிச்சது. நான் இதுக்கு முன்னாடி பீட்ஸாவில் ப்ரோடக்டாக பண்ணேன். அப்போ இருந்து தான் சிவி குமார் சார் எனக்கு பழக்கம். சொல்லணும்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு பீட்சா மூலமாக பழக்கமான நண்பர்கள் தான். கோபி அமர்நாத், கோபியும் நானும் வந்து பீட்சாவில் ஃபுல்லாகவே ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன், லியோ ஜான்பாலாக இருக்கட்டும், எல்லாருமே நரேன் சார், எல்லாருமே வந்து பீட்சாவில் இருந்ததுனால எனக்கு இது ஒரு நான் ஒரு புது டேரக்டர்ன்ற ஃபீல் எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஐ மீன் ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் தான். முதல் நாள் ஷூட் போகிறப்பெல்லாம் எனக்கு நான் முதல் நாள் ஷூட் போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபியர், ஐ மீன் ஒரு சின்ன தயக்கம் ஃபியர் கூட எனக்கு அந்தளவுக்கு வரல. ஏன்னா இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. சிவி குமார் சாராக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், நரேன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இவங்கெல்லாம் இருந்தது வந்து எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக இங்கே பண்ணணும் அப்படின்றதுல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தது வந்து எனக்கு அமைஞ்ச அந்த டீம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஆர்ட் டைரக்டர் விஜயா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் லிரிக் ரைட்டர்ஸ்லாம் சொன்னாங்க, நான் வந்து நிறையா ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஃப்ரீடம்னு சொல்கிறத விட அது நம்பிக்கைன்னு சொல்லலாம். டீம் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால தான் இந்த டீமே அமைஞ்சது. ஸோ அதுக்காக நான் என் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி தான் அந்த படத்தில் நடித்த கேஸ்ட் எல்லாருக்குமே, ஐ மீன் சித்தார்த் சார் இருக்கட்டும். சித்தார்த் சார் வந்து அவரும் இதே மாதிரி இந்த ஸ்டோரியில் இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் பண்ணணும்ல வந்தவர். ஸோ த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் தட் ஹி பிரிங்ஸ் இன்டு த கேரக்டர், அது வந்து ரொம்ப ஏன்னா அவருக்கும் கதை தெரியுன்றதுனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு bring him into the character. I mean ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன பண்ணுறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். சிமிலர்லி தீபா சங்கதியாக இருக்கட்டும், அவங்களும் இந்த படம் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. ஷீஸ் பேசிக்கலி ஃப்ரம் கன்னடம். ஸோ அவங்களும் இந்த படம் பார்த்துருக்காங்க. எல்லா கேரக்டருக்குமே வந்து 2 ஷேட்ஸ் இருக்கிற இது இருக்கும். எவ்ரி சிங்கிள் கேரக்டர் வில் பி பிளேயிங் 2 ரோல்ஸ். ஸோ 2 ஷேட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ த ஃபைன் நியூவான்சஸ் பிட்வீன் 2 கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. I have to thank them all for that also. So I thank all the cast and crew at this point. Thank you very much. Thanks for coming.